ஷிஃப்ட் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் சாப்பிடலான்னு கீழே இருக்கிற கடையில் கர்ட் வாங்க வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வீட்டு கீழே இருக்கிறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குப்பா எனக்கு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா இந்த க்ளவுட்ஸ்லாம் செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காட்டலான்னு காட்டுற வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு பிளேட் எடுத்தா வந்து பிளேட்டை போட்டு உடச்சிட்டேன். அதுக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ் சொல்லிட்டு வேற பிளேட்ல சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸோட கதைலாம் வந்து வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிட்டு இருந்துச்சு. மீம் கிரியேட்டர்ஸோட வேலை என்ன, எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றது. அதை விட்டுட்டு போயிட்டு சின்ன பொண்ணுங்களுக்குலாம் வந்து அசிங்கமா மெசேஜ் அனுப்பிட்டு அவங்கள வந்துட்டு ஹராஸ் பண்றது தான் உங்க வேலையா? திஸ் இஸ் நாட் ஃபார் ஆல் த மீம் கிரியேட்டர்ஸ் பட் தட் ஃபியூ மீம் கிரியேட்டர்ஸ் would நீங்களாம் உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எங்க தான் வந்து பொண்ணுங்க வந்து சேஃபா இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை பத்தி போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஈவினிங் வந்து பெயிண்ட் பண்ணலாம், கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. நைட்டு வந்து ஒரு படத்துக்கு போலாம், பேய் படத்துக்கு போலாம், கிளம்பி வா, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து கடகடன் ரெடி ஆகி அழகா வெளியே வந்துட்டேன். ரூம் ஆக்சுவலி ரொம்ப குப்பையா தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நோபடி இஸ் பெர்ஃபெக்ட், நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இந்த பனானா மஃபன் இருந்துச்சு, அதை வந்து டின்னருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே கிளம்பி வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி கிளவுட்ஸ்லாம் அப்படியே மழை அடிச்சு பிச்சு போடுற மாதிரி அவ்வளோ இருட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே கடகடன் மழையில மாட்டாம வந்துட்டு சப்வேல ஏறி இந்த ஃபேர்வியூ மால் இங்க தான் வந்து நாங்க படம் பார்க்க போறோம். அங்க வந்துட்டோம். நாங்க பார்த்த படம் ஆக்சுவலி தான் வெப்பன்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு விச் படம். நைட்ன்றதுனால மால் மூடி இருந்தாங்க. ஆனா இந்த சினிப்ளெக்ஸ்க்கு நாங்க சுத்தி கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்து ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தா ஒரு மாதிரி யூ அப்படி இருந்துச்சு. பட் வந்து நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்க வந்து நின்று பேசிட்டு நான் அப்புறம் கிளம்பி வீட்டுக்கும் வந்துட்டேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இம்ப்ராம்ப்டிவ் பிளான்ஸும் வந்து செம்மையா வந்து முடியும். தட்ஸ் ஹவ் மை டே வென்ட். ஓகே, பாய். அப்படியே பார்த்து முடிச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நான் வீட்டுக்கும் வந்துட்டேன்.